வெல்கம் டு ராமேஸ் அரிசிபை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான காளான் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி செய்யறதுக்கு நம்ம இன்ஸ்டன்ட்டா ஒரு பிரியாணி பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 முந்திரி பருப்பு, 2 கிராம்பு எடுத்துக்கலாம், ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, 2-3 இது பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்டா நம்ம ட்ரை பவுடரா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி ஒரு பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் நம்ம ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு சேர்த்து, ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிச்ச சின்ன வெங்காயம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 தான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு இதையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் எல்லாம் சூடான பிறகு நம்ம இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணி பவுடர் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதனால் வந்து நீங்கள் பட்டை, கிராம்பெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேவையில்லை. அதெல்லாம் சேர்த்தா நீங்கள் ரொம்ப ஓவர் ஃப்ளேவராக இருக்கும். அதனால் அதெல்லாம் சேர்க்காம அந்த அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அது நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி பவுடரை அப்படியே சேர்த்துடலாம். இது ஒரு தடவை பிரியாணி செய்கிறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பவுடர். அந்த பவுடர் நல்லா வெந்த பிறகு ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுக்கோங்க. அப்போனா அந்த பச்சை வாசனை அதெல்லாம் போயிட்டு தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துடும். அதனால் ரொம்பவே கம்மியான தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. தக்காளிலாம் உங்களுக்கு நல்லா மசிஞ்சிட்டு வந்துடும். அந்த எண்ணெய் பிரிஞ்சுட்டு உங்களுக்கு வாசனையே கமகமன்னு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்க்கும் போது உங்களுக்கு அடிப்பிடிக்காமையும் இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா தழை சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட புதினா தழை இல்லை, நான் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து புதினா தழையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பேஸ்ட் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதுவும் உங்கள் புளிக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி இந்த தயிரை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்கிற காளானையும் சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அப்போனா உங்களுக்கு காளான் நல்லா வெந்து தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியிலே அந்த காளான் நல்லா குக் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் ரைஸ் சேர்த்துக்கிறேன். ஆனால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சீரக சம்பா ரைஸை நீங்கள் 1/2 hour நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இதே ப்ரொசீஜரில் பாஸ்மதி ரைஸை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கும் வந்து 2 கப் தண்ணி தான் தேவைப்படும். இப்போ ரைஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தோசை தவா மேலே வச்சுட்டு நல்லா வந்து தம் போட்டுருங்க. மேலே வந்து ஒரு வெயிட்டான பொருள் வச்சு தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும். சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி குக்கரில் கூட கிடையாது, ஒரு கடாயிலே நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ரொசீஜரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே குலையாமல் அப்படியே உதிரியாக ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு மஷ்ரூம் பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்ஸ்டண்ட்டாக பிரியாணி பவுடர்லாம் செஞ்சு போட்டதுனால டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.